ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மிளகு சுட்டு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. மழை காலத்தில் வர சளி, மூக்கடைப்பு, தலை பாரமாக இருக்கிற பிரச்சனைனால கஷ்டப்படுறீங்களா? இந்த டிப்பு உங்களுக்கு தாங்க. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க, ஒரு ஊக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரு மிளகு. ஒரே ஒரு மிளகு இருந்தால் போதுங்க. இப்போ இந்த மிளகு இந்த ஊக்கில் குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு குத்தி எடுத்துக்கோங்க. கையில் வச்சு குத்துறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே மிளகு வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக குத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மிளகை குத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மெழுகுவத்தியில் நீங்கள் நெருப்பு பொருத்தி எடுத்துக்கலாம், அல்லது விளக்கில் நெருப்பு பொருத்தி எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த மிளகை நல்லா கருகி எடுத்துக்கணுங்க நெருப்பில். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சிங்கனாலே போதுங்க. இப்போ பாருங்கள், இதுலேருந்து நல்ல புகை வருது. இந்த மிளகுல வரக்கூடிய புகை நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த மிளகோட ஸ்மெல் நல்லா வரும். இதை நீங்கள் நுகர்ந்து பார்த்தீங்கனாலே போதுங்க. மழை காலத்தில் ஏற்படுற மூக்கடைப்பு, சளி, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க. மூக்கடைப்பு நல்லா அந்த மூக்கடைச்சதெல்லாம் சரியாகி உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. குழந்தைங்க படிக்கிறத உடனே மறந்துடுறாங்களா, அல்லது படிக்கிறப்ப கவனமே இல்லாமல் இருக்காங்களா? கவலையை விடுங்க. நான் சொல்கிற மாதிரி தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மசாஜ் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க, நல்லா படிப்பாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு செக்கில் ஆடின சுத்தமான தேங்காய் எண்ணெய் நான் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நாட்டு செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் நார்மலான தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாய் அல்லது ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா மிதமான தீயில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்க சூடு பண்ணக்கூடாது. லைட்டாக வெதுன்னு இருக்கணும். நீங்கள் கையை வச்சு பார்க்கும்போது வெதுன்னு இருக்கணும். அந்தளவுக்கு சூடு பண்ணிங்கனாலே போதுங்க. சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களோட காலில் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்து அந்த காலோட உள்பக்கத்தில், விரலில் எல்லா பக்கமும் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தினமும் இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க மூளையில் என்டார்பின் சுரந்து மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போயிடும். இதனால அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், கவனிக்கும் திறனும் அதிகரிக்கும். சூப்பராக படிப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே 2 காலோட உள்ளங்கால்லையும் எல்லா விரல்லையும் மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. பூரி மசாலா செய்யும்போது ஒரு சில பொருள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் வாசனை கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற பூரி மசாலா சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தட்டி எடுத்து சேர்த்துக்கங்க. இஞ்சி இந்த மாதிரி தட்டி எடுத்து சேர்க்கும்போது அதோட சுவையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் 3 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க காரத்துக்காக. அடுத்ததாக நம்ம அடுப்பை நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடியாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா தட்டி எடுத்து சேர்த்துக்கலாங்க. சோம்பு வந்து கண்டிப்பாக தட்டி எடுத்து சேர்த்துக்கங்க இடிக்கல்ல போட்டு. அப்போ தான் நமக்கு அதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்குங்க. இப்போ அடுத்ததாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு அடுப்பை நல்லா மிதமான தீயிலே வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். உருளைக்கிழங்க வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முக்கியமான ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறோங்க. அது என்னென்னா கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. கரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை நல்லா குறைவான தீயில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான பூரி மசால் ரெடிங்க. நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி புசு புசுன்னு உப்பி வரணும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து ரவெல்லாம் சேர்த்து பூரி மாவு வந்து பசைஞ்சு எடுப்பாங்க. நான் வந்து ரவெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. பூரி மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதை சேர்த்து நல்லா பசைஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்காக நீங்கள் வந்து பசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்ததான் முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, பூரிக்கு வந்து நீங்கள் மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். பூரி நல்லா புசு புசுன்னு உப்பி வரணும் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் தான் போடணுங்க. அதே போல் நீங்கள் பூரி போடும்போது ஃபஸ்ட்லேருந்து அந்த பூரி வந்து உப்பி வர வரைக்கும் ஹை ஹீட்டில் தான் இருக்கணுங்க. அடுப்பை நல்லா ஹை ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பூரி போடும்போது தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும். நம்ம லோ ஹீட்டில் வச்சோன்னா சரியாக உப்பி வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. அடியில் நல்லா வெந்து வந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி வந்து நல்லா புசு புசுன்னு மணிக்கணக்காக ஆனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொரு பூரி போட்டு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக அடுப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. பூரி போடும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எண்ணெயும் ரொம்ப குடிக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.